இப்போ போன பார்ட்டில் வந்து மீன் குழம்பு, சேலத்து ஸ்பெஷல் மீன் குழம்புல நான் வந்து எல்லாமே சொல்லியிருந்தேன். எப்படி வந்து வறுத்து அரைச்சி ஊற்றி புளி புளி தண்ணி இந்த மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் எப்படி புளிக்குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ நல்லா கொதித்த உடனே உப்பு, காரம், புளிப்பு 3ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மீன்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்ச மீன்கள் எல்லாம் நல்லா சுத்தமாக மஞ்சள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்த மீன்கள், தலை, வால், மறுபடியும் நடுப்பாகம் எல்லாமே வந்து இதில் போட்டுக்கலாம். அங்கங்கே இடம் கேப் விட்டு ஒவ்வொன்றா போட்டுடணும். ஒன்று மேலே ஒன்று போடாமல் நம்ம இதை போட்டுட்டு அழுங்காமல் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சிடணும். 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு உள்ளே வந்து கரண்டி போட்டு மூடி வச்சிடணும். கப்புன்னு மூடி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அந்த சாந்து எல்லாமே உள்ளே இறங்கி மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப அந்த உப்பு, காரம் இதெல்லாமே அதில் இறங்கி இருக்கும். மீன் வந்து உடையாமல் வரும், சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ், அப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு 15 இல்லை 12 மினிட்ஸ் 10 to 12 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டு உள்ளே கரண்டி வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்து சாப்பிட்றப்ப அழுங்காமல் உடையாமல் நல்ல மீன்கள் வந்து அப்படியே சுளையாக வரும். அதை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சேலம் ஸ்பெஷல் மீன் குழம்பு இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது இதில் வந்து நம்ம அடுத்த ரெசிபியில் எப்படி வந்து மீன் மசாலா மசாலா ரெடி பண்ணுறது